हेलो कॉम्स्टर्स, वेलकम टू कॉम्स्टर अकेडमी। இன்னைக்கு நம்ம चांद का कुत्ताவோட फन एक्टिविटीज एंड रोल प्ले அதெல்லாம் தான் பார்க்க போறோம்। इस बात में हम कविता पर आधारित मजेदार गतिविधियां करेंगे। भूमिका अभिनय, कल्पना, विज्ञापन लिखना, कलाकारी और पहेलियां। ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம வந்து சாந்தா குட்டாவோட செகண்ட் பார்ட் எடுக்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளோட காம்ஸ்டர் அகாடமி வீடியோஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க, இல்லனா பிளேலிஸ்ட்ல இருக்கும், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல கூட கொடுக்குறேன். சோ கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க, கிளிக் பண்ணி அதை பாத்துருங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அதுலயே ரோல் பிளே. இப்போ மூணு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசினா எப்படி இருக்கும், இல்ல ஒரு டெய்லர்ட்ட பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரோல் பிளே, இமேஜினேஷன் அண்ட் ரிடல்ஸ், பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே फ्रेंड्स, மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். पिछले बार हमने क्या सीखा? सो ये ना பழைய பாட்டோட ரீகேப் தான் பார்க்க போறோம். சோ பழைய பாட்டுல நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம். चांद मां से गरम जिंगोला मांगता है. சாந்த் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு வார்ம் டியூனிக் பத்தி கேட்டுச்சு இல்லையா, அதை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் அம்மாக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு. मां की समस्या चांद का बदलता आकार। यह असल में चांद की कलावा की ओर इशारात है. ரியல் ஃபேசஸ் ஆஃப் த மூன், அதான் கலாவானா என்னன்னா ஃபேசஸ்ல வந்து நம்ம என்ன படிச்சோம், அமாவாசையா, பௌர்ணமி, அதுக்கப்புறம் நடுவுல வந்து அது எப்படி தேய்பிறை வளப்பிறை அதெல்லாம் வரும்ன்றத பத்தி படிச்சோம். बर शब्द और दोहराव से बल देना सीखा. சோ அந்த பர்ன்ற வேர்டு நம்ம ஹோல்ன்ற மீனிங் வரக்கூடிய அந்த வேர்டு டிஃபரண்ட் சென்டென்சஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வேர்ட் ரிப்பீட்டேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அத தீர தீரே, டிட்டோ அத பத்தி படிச்சிருந்தோம். अभिभावक और आप. சோ இதுல ஒரு சிச்சுவேஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இருந்திருந்தா நம்ம எந்த மாதிரியான ஆன்சர்ஸ் பண்ணிருப்போம், இல்லாட்டி நம்ம பேரண்ட்ஸ் இப்ப இருக்காங்க அந்த மாதிரி டைம்ல இந்த இப்படி ஒரு क्वेश्चन இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். जब आप ठंडी रात में सोते समय अपने पैरों से कंबल या रजाई उत्तर फेंकते हैं. சோ நம்ம நைட் தூங்கும் போது ஒரு கோல்டான நைட்ல நம்மளோட பிளாங்கெட்டை உதறி தள்ளிட்டோம்னா நம்மளோட பேரண்ட் என்ன சொல்லுவாங்க? अरे कंबल ओढ़ लो, नहीं तो ठंड लग जाएगी और बुखार हो जाएगा. என்ன சொல்லுவாங்க? கவர் யுவர் செல்ஃப் வித் தி பிளாங்கெட் வச்சு கரெக்ட்டா கவர் பண்ணிக்கோ, அப்படி இல்லாட்டி உனக்கு ஒரு கோல்டோ ஃபீவரோ வந்துரும். அதுதான் வந்து புகார்னா என்னன்னா you will become sick. जब आप ठंड में आइसक्रीम खाने का कट करते हैं. when you insist on eating ice cream in the cold. இப்போ நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்லுது, எப்ப சொல்லுது? வின்டர் சீசன்ல சொல்லுது. அப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க? ठंड के मौसम में आइसक्रीम खाने से गले में खराश हो जाएगी, गर्मियों में खाना. கலேன்றது வந்து இந்த இடத்துல எது குறிக்குதுன்னா த்ராட் வந்து என்ன ஆயிடும், சோர் ஆயிடும், அதாவது புண்ணாயிடும். அதனால நீங்க எப்ப சாப்பிடணும்னா கரம்சேனா என்னது, சம்மர்ல தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். जब आप दूध पीने हरी सब्जियों और फल आदि खाने से कतराते हैं. நைட்ல வந்து நம்ம ஒரு மில்க் கொடுப்பாங்க அம்மா, இல்லாட்டி நம்மள டெய்லி எல்லாம் என்ன சாப்பிட சொல்லுவாங்க, கிரீன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் சாப்பிடலன்னா என்ன சொல்லுவாங்க? दूर दो सब्जियां ना खाऊंगा तो बड़े और ताकतवर कैसे बनोगे, यह तुम्हारी सेहत के लिए जरूरी है. If you don't drink milk and eat vegetables, how will you grow big and strong? நீ எப்படி நல்ல படேனா என்னது, பிக், அதே மாதிரி ஸ்ட்ராங், தாக்கத்துவர், ஸ்ட்ராங்கா எப்படி வளருவ, it is essential for your health அப்படின்னு சொல்லுவாங்க. जब आप देर तक सोते हैं. காலையில ஆயிட்ட பிறகு நம்ம தூங்கிட்டே இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? उठो, इतनी देर तक सोना ठीक नहीं, स्कूल का समय हो गया, जल्दी करो. இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க கூடாது, சீக்கிரமா எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு ஜல்தினா hurry up and get ready. जब कोई आपके घर आपकी शिकायत करने आता है. शिकायतना என்னன்னா கம்ப்ளைண்ட். நம்மள கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? हमें तुमसे बड़ी उम्मीद ना என்னன்னா hope, உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். है, ऐसा काम मत करो जिसे दूसरे को तकलीफ हो और हमें शर्म आए. शर्मना ஷேம், உங்களுக்கு ஷேம் விளைவிக்கிற மாதிரியோ இல்லாட்டி ட்ரபிள், அடுத்தவங்களுக்கு ஏதாவது தக்லீஃப் பண்ற மாதிரியோ எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் பண்ணாதீங்க. जब आपके अच्छे काम के लिए आपकी प्रशंसा होती है अथवा पुरस्कार मिलता है. சோ யாராவது நம்ம பிரைஸ் பண்ணும்போது அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அப்பதான் ரியல் ஹாப்பினஸே வரும் இல்லையா? நம்ம ஒரு திருக்குறள் கூட இருக்கு, இன்று பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். சோ அடுத்தவங்க வந்து குழந்தைங்களை வந்து நல்லபடியா பேசும்போது இல்ல பிரைஸ் பண்ணும் போதுதான் அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். शाबाश बेटा, हमें तुम पर बहुत गर्व है, इसी तरह मेहनत करते रहो. So we are very proud of you, keep working like this ன்னு சொல்லுவாங்க. अनुमान और कल्पना. அப்படின்னா அனுமானம்னா என்னது, கெஸ் பண்ணிக்கணும். आप अपनी माँ से चांद का टुकड़ा कैसे बताएंगे? இப்ப நம்ம வந்து சாந்தோட துக்கத்தை பத்தி, அதோட ட்ரபிள்ஸ் பத்தி நம்ம அம்மா கிட்ட சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? माँ बेचारे चांद की कितनी तकलीफ है,
वह हर बार नाप देकर कुर्ता सिलवाता है, पर जब तक कुर्ता तैयार होता है उसका आकार बदल जाता है, इसलिए कुर्ता कभी उसके नाप का नहीं होता। நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம அம்மாட்ட அந்த 3 ரூபாய் பாவமா எவ்ரி டைம் அவன் வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறான், மெஷர்மெண்ட் நாப்னு சொல்றாங்க. அது அவன் சில்வாதானா அதை தச்சு முடிச்ச உடனே அந்த டைம்ல என்ன ஆயிடுதுன்னா அவனோட சைஸ திருப்பி மாறிடுது. தயாரோக்கான ரெடி ஆகிற டைம்ல அவனோட ஆகார் அதாவது அவனோட சைஸ திருப்பி மாறிடுது. அதனால அவனுக்கு எதுவுமே எப்பவுமே பத்த மாட்டேங்குது. அவன் ரொம்ப பாவமா. गर्मी और वर्ष से बचने के लिए चांद अपनी माँ से क्या कहेगा, वह किस प्रकार के कपड़ों एवं वस्तुओं की मांग कर सकता है। So what would the moon say to his mother to protect himself from summer heat? ஹீட்டா இருக்கும்போது என்ன கேட்கும், ரெயின் இருக்கும்போது என்ன கேட்கும். நம்மளே என்ன கேட்போம், ஹீட்டா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு காட்டன் ஷர்ட் இல்லாட்டி தின் ட்ரெஸ்ஸஸ் தான் தேவைப்படுது. இதுவே மழை காலமா இருந்ததுன்னா ரெயின் கோட், அம்பரெல்லா இதெல்லாம் தேவைப்படும் இல்லையா. माँ गर्मी से बचने के लिए मुझे एक पतली मलमल की छतरी और ढीला कुर्ता चाहिए, और वर्ष से बचने के लिए एक छोटी से बरसाती और छाता चाहिए। சோ இந்த லைன்ல நம்ம என்னென்னலாம் வேர்ட்ஸ் படிக்கிறோம்னா பர்சாத்தி, பர்சாத்தினா என்னன்னு பாத்தீங்கன்னா ரெயின் கோட், அதே மாதிரி சாதா, சாதானா என்னன்னு பாத்தீங்கன்னா அம்ப்ரெல்லா, அதெல்லாம் இப்ப தேவைப்படும் வர்ஷ் அதாவது மழை காலத்துல தேவைப்படும். இதுவே வெயில் காலத்துல நமக்கு என்ன தேவைப்படும், பத்லி அதாவது தின் கிளாத்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். थर्ड क्वेश्चन, चांद ने माँ से कुर्ता किराए पर लाने के लिए क्यों कहा होगा। கிராயன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்ட், ரெண்டுக்காக வாங்குங்கன்னு ஏன் சொல்லுச்சு. चांद ने किराए पर कुर्ता इसलिए मांगा होगा क्योंकि उसे पता था कि उसका आकार हर दिन बदलता रहता है। नया कुर्ता सिलवाने पर वह फिट नहीं बैठेगा, पर किराए का कुर्ता थोड़े समय के लिए काम आ सकता है। தோடே சமயம்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஷார்ட் பீரியடுக்காக ரெண்டட் குர்த்தா வாங்கினா ஒரு பர்பஸ் ஃபில் ஆகும். ஏன்னா அவனுக்கு நிஜமாவே தச்சாலுமே வந்து இட் ஒன்ட் பி ஃபிட் फुल टाइम को फिट ஆகுற மாதிரி தைக்கவே முடியாது இல்லையா, அதனால ரெண்டடாக வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. यदि माँ ने चांद का कुर्ता सिलवा दिया होता तो क्या होता। What would have happened if the mother had actually gotten the tunic stitch for the moon? இப்ப அம்மா தச்சு கொடுத்திருந்தாலும் என்ன ஆயிருக்கும், அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கனால அவனுக்கு ஃபிட் ஆயிருக்காது. यदि माँ ने कुर्ता सिलवा दिया होता तो भी चांद उसे नहीं पहन पाता क्योंकि उसका आकार हर दिन बढ़ता बढ़ता रहता है। कुर्ता या तो बहुत बड़ा होता या बहुत छोटा, कभी भी नाप का नहीं होता। இப்போ நம்ம ரோல் பிளே வந்து படிக்க போறோம். ரோல் பிளே பார்த்தோம்னா ரோல் பிளே வந்து நம்ம சாந்து கூட யார் யாரெல்லாம் பார்த்து படிக்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் அம்மா கூட சாந்து பேசுறதா எப்படி பேசிருக்கோம், அப்புறம் டெய்லர் கூட பேசுறதா எப்படி பேசிருக்கோம், ஷாப் கீப்பரோட பேசுறதா எப்படி பேசிருக்கோம். ஃபர்ஸ்ட் சாந்தும் அம்மாவும் பத்தி பேசும்போது, माँ मुझे बहुत ठंड लगती है, मेरे लिए एक मोटा झिंगोला सिलवा दो। அம்மா கிட்ட என்ன சொல்லுச்சு, எனக்கு ரொம்ப கோல்டா இருக்கு, எனக்கு ஒரு திக்கான உள்ளன் ஜிங்கோலா அதாவது அந்த உள்ளன் கிளாத் வந்து எனக்கு செஞ்சு கொடுங்க குர்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. माँ तुझे सच में ठंड सताती होगी, लेकिन यक समस्या है। நீ சொல்றது கரெக்ட் தான்பா, அவனுக்கு வந்து ஃபீலிங் கோல்டு தான், பட் ஒரு சம்சியானா ஒரு ப்ராப்ளம் இருக்குல்ல. चांद समस्या பிரச்சனையா, कैसी समस्या माँ। என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்டுச்சான். माँ तेरा आकार तो प्रतिदिन बदलता रहता है, कभी छोटा कभी बड़ा कभी एकदम गायब, मैं कैसे नाप लूं। சோ அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உன் சைஸ் தான் வந்து எவ்ரிடேன்றது தான் பிரதிதினா, பதல்தான்றது வந்து சேஞ்ச் ஆகும். எவ்ரிடேக்கு நீ தான் சேஞ்ச் ஆகியே, அதாவது கபி சோட்டா சில டைம் சின்னதா இருக்க, சில டைம் படா பெருசா இருக்க, சில டைம் வந்து எப்படி காணாமே போயிடுற, கபி ஏக்தம் காயப்னா கம்ப்ளீட்லி கான், இல்லாமலே கூட போயிடுற, அதாவது அமாவாசை எப்ப சுத்தமா இருக்காது இல்லையா, அந்த மாதிரி அம்மா கேக்குறாங்க. நான் எப்படிதான் உன்னோட நாப் அதாவது மெஷர்மெண்ட்டா எடுக்கிறது. चांद सोचकर, अरे हाँ, लेकिन फिर भी कोई उपाय तो होगा। உபாயனா என்னது, சொல்யூஷன். ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் தேர் ஷுட் பி a சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமா இதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு மேல வந்து நம்மளே கூட ஓனா இமேஜினேஷன் பண்ணி இதை வந்து கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து चांद और कपड़े का दुकानदार। கப்படே கா துக்கான்தார்னு பாத்தீங்கன்னா கிளாத் ஷாப் கீப்பர். இப்போ நம்ம கிளாத் எல்லாம் எடுக்கணும்னா எங்க போவோம், கடைக்கு போயிட்டு இத்தனை மீட்டர் துணி வேணும் சார் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷாப் கீப்பருக்கும் சாந்துக்குள்ள. चांद दुकानदार जी, मुझे एक गरम कपड़ा चाहिए जिसे मेरी सर्दी दूर हो जाए। என்னோட கோல்ட வந்து பிரிவென்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு வார்மான கிளாத் வேணும் சார் அப்படின்னு கேக்குது. दुकानदार अवश्य, कितने मीटर चाहिए। அவசியமா, கண்டிப்பா உனக்கு கொடுக்குறேன்ப்பா, எத்தனை மீட்டர் வேணும். चांद यही तो समस्या है, मैं कभी छोटा होता हूँ कभी बड़ा, आप ही बताइए कितने मीटर लूं। அதாவது ஒரு எக்ஸாக்ட் ப்ராப்ளம் சொல்லுது. என்ன சொல்லுது, சில டைம் நான் சின்னதா இருப்பேன் சார், சில டைம் நான் படாவா இருப்பேன் சார், நீங்க இப்ப சொல்லுங்க நான் எத்தனை மீட்டர் தான் சார் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. दुकानदार हंसकर, अरे छोटे चांद, जब आपका नाप
ही तय नहीं तो कपड़ा कैसे दूं? पहले नाप तो तय करके आओ. அவர் என்ன சிரிச்சிட்டே சொல்றாருன்னா, உன்னோட சைஸே பிக்சடா இல்லனா நான் எப்படிப்பா உனக்கு கிளாத் கொடுக்க முடியும்? நீ போய் உன்னோட நாப்ப ஃபர்ஸ்ட் யோசிச்சுட்டு என்ன மெஷர்மென்ட் வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இதுக்கப்புறம் உள்ளது வந்து நம்மளே கண்டினியூ பண்ணி எழுதிக்கலாம். चांद और दर्जी का संवाद. தர்ஜின்றது யாருன்னு சொன்னீங்கன்னா டெய்லர். இப்போ வந்து துணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க ஷாப்கீப்பர்ட்ட, அதுல என்ன பண்ணணும்? ஸ்டிச் பண்ணணும். அந்த ஸ்டிச் பண்றவங்க பேர் தான் என்னது? டெய்லர். चांद दर्जी जी मेरे लिए कुर्ता सिल दीजिए. எனக்கு ஒரு குர்தா தச்சு கொடுப்பீங்களா? दर्जी बिल्कुल लेकिन पहले नाप तो दो. கண்டிப்பா தச்சு கொடுக்குறேன். உன் மெஷர்மென்ட் மட்டும் என்னன்னு சொல்லுப்பா. चांद यही तो समस्या है, कभी मैं छोटा कभी बड़ा हो जाता हूँ. சம்சையான என்னன்னு முன்னாடி படிச்சோம். இதுதான் என்னோட பிரச்சனையே சார். நான் சில டைம் छोटाவா இருப்பேன், சில டைம் बड़ाவா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். दर्जी हंसते हुए, तो फिर ऐसा करो, प्रतिदिन मेरे पास आओ और मैं प्रत्येक दिन तुम्हारे नाप का नया कुर्ता सिल दूंगा. என்ன சொல்றாரு? அவர் சிரிச்சுட்டே என்ன சொல்றாருன்னா, அப்பனா நீ என்கிட்ட டெய்லி தான் வரணும். நான் டெய்லி உனக்கு ஃப்ரெஷ்ஷா உனக்கு தச்சு கொடுத்தா மட்டும் உனக்கு பத்தும். ஏன்னா டெய்லி உன் மெஷர்மென்ட் தான் மாறுதே அப்படின்னு சொல்றாரு. चांद प्रश्न होते हुए, फिर तो मुझे प्रतिदिन नए कपड़े मिलेंगे, लेकिन मानेगी नहीं. அது வந்து சந்தோஷப்பட்டுருச்சு. சரி இவராது நம்மளுக்கு வந்து பண்ணித்தரேன் டெய்லி எடுத்தாருன்னு சொல்றாருன்னா, டெய்லி சூப்பரா நியூ கிளாத்ஸ் வேற கிடைச்சோம்னு நினைச்சாலும் அது வந்து பிராக்டிகலா பாசிபிளா? மதர் வாண்ட் அக்ரி. டெய்லி நியூ கிளாத்ஸ் வாங்க விடுவாங்களா யார் வீட்லயாவது? கண்டிப்பா அது பாசிபிள் இல்லை இல்லையா? அப்படி சொல்லு. कविता से आगे. பியாண்ட் த போயம். இப்போ வந்து நம்மளோட இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டிக்கான. क्या चांद की तरह आप भी अपनी माँ से किसी वस्तु के लिए हट करते हैं? आप अपनी माँ को इसके लिए कैसे मनाते हैं? மூணு மாதிரியே நீங்களும் உங்க அம்மா கிட்ட எதுக்காக அடம் பிடிப்பீங்களா? வஸ்துனா என்னது? ஏதாவது ஒரு பொருளுக்காக அடம் பிடிப்பீங்களா? அப்படி அடம் பிடிச்சா அம்மாவை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? हाँ, मैं भी कभी कभी माँ से हट करता और करती हूँ. நானும் அடம் பிடிப்பேன். जैसे जब मुझे कोई नई किताब या खिलौना चाहिए होता है, तो मैं बार बार उनसे मांगता और मांगती हूँ. நானும் கேட்பேன். புது புக்ஸ் கிதாப்காக கேட்பேன், இல்லாட்டி புது டாய்ஸ்க்காக கேட்பேன். பார்னா திரும்பி கேட்பேன். அது எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணுவேன். माँ को मनाने के लिए मैं उनका काम में हाथ बटाता और बटाती हूँ और प्यार से समझाता और समझाती हूँ. அம்மாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவங்களுக்குள்ள ஒர்க் எல்லாம் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது ஒரு கிளீன் பண்ண சொல்றாங்க, இல்ல ஒரு சின்ன பாத்திரம் கழுவ சொல்றாங்க, ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்கன்னா கூட அதை பண்ணிட்டு அவங்க கிட்ட நல்ல லவ்லியா பேசி பியார் பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுவேன். செகண்ட் क्वेश्चन. आपकी माँ आपको किसी काम के लिए कैसे मनाती है? இதுவே அம்மா வந்து நம்மள கன்வின்ஸ் பண்ணணும்னா எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க? मेरे माँ प्यार से समझाती है कि यह काम क्यों जरूरी हो है. कभी कभी वे मुझे मेरे मनपसंद चीज का वादा भी करती है. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது வந்து அவங்க லவ்விங்கா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாஸ்க் என்ன, ஏன் அது ஜரூரின்றது வந்து ஏன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு புரிய வைப்பாங்க. கபி சம்டைம்ஸ் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட ஃபேவரட் திங்ஸ் வாங்கி தரேன், மண் பசந்துனா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வாங்கி தரேன், இல்ல செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. वे कभी जबरदस्ती नहीं करती, बस प्यार से बात करती है. அம்மா என்ன ஜபர்தஸ்தினா என்னை எப்பவுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. she just talks to me with love. प्यारोட அது சொல்லும்போது நம்மளே கன்வின்ஸ் ஆகி அதை செஞ்சிருவோம். गर्मी सर्दी या वर्षा से बचने के लिए आपकी माँ आपको क्या कहती अथवा क्या क्या करती है? அம்மா வந்து நம்மள ரெயின், அதாவது ஹீட், கோல்டு அதுல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண என்ன பண்ணுவாங்க? ஹீட் அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு வந்து சம்மர் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு தின்னான கிளாத்ஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி நல்ல அந்த குளிர்பானங்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம். இதுவே கோல்டா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? நல்ல ஹாட்டான டீ போட்டு கொடுக்கறது, அப்புறம் ரெயினா இருந்தா ரெயின் போட்டு அம்பரல்லா எல்லாம் தருது, இதெல்லாம் பண்ணுவாங்க. गर्मी में माँ मुझे छाता और ठंडा पानी देती है, सर्दी में स्वेटर और मफलर पहनाती है और गर्म दूध पिलाती है, बारिश में रेनकोट और छाता लेकर चलने को करती है. நம்ம சொல்லிருக்காங்க. சம்மர்ல அம்மா வந்து நம்மளுக்கு கோல்டு வாட்டரும் அம்பரலாவும் கொடுப்பாங்க. அதே மாதிரி விண்டர்ல வந்து மஃப்லரும் ஸ்வெட்டரும் கொடுப்பாங்க. அதே மாதிரி தூது வந்து இந்த மாதிரி கரம், அதாவது ஹாட் மில்க் கொடுப்பாங்க குளிர்ல. இதே பாரிஷ் மழை பெஞ்சதுன்னா என்னது? அம்பரலாவும் சாதானா அம்பரலா, அதுக்கப்புறமா ரெயின் கோட்டும் கொடுப்பாங்க அம்மா.
Moving to the next slide. सोचिए समझिए और बताइए. सोचिए என்னது திங்க் பண்ணணும், समझिए என்னது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான कविता में चांद अपनी माँ से बातें कर रहा है. मान लीजिए कि चांद बोल नहीं सकता, अब वह अपनी माँ को अपनी बात कैसे बताएगा. இப்ப இந்த போயம்ல நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, மூணுக்கு வந்து அம்மாட்ட பேசணும், ஆனா மூணால பேச முடியாது. அப்ப மூணு வந்து அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணும். यदि चांद बोल नहीं सकता तो वह अपने हाव भाव से बता सकता है, जैसे सिकुड़ कर दंड दिखाना, आंखों से आंसू बहाना या हाथ के इशारे से कपड़े मांगना. वह अपनी चमक कम ज्यादा करके भी अपनी भावना व्यक्त कर सकता है. இப்ப நம்மளால பேச முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கெஸ்டர்ஸ் சொல்லுவோம்ல, அதாவது கையை வச்சு அசைவுகள் காட்டி இல்ல கண்ணால பார்த்து அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து மூணுமே பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன சொல்றாங்க, if the moon cannot speak, he could show it through gestures. Gesturesன்றது வந்து என்னது, இப்ப நம்ம கையை அசைச்சு சொல்றது, லைக் shivering to show his cold. கோல்டா இருக்குன்னா நம்ம கையெல்லாம் நடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இல்லாட்டி கண்ணுல இருந்து தண்ணீர் வர மாதிரி இருக்கலாம், கண்ணீர் வர மாதிரி, or using hand signals, கையால சிக்னல்ஸ் காட்டலாம். He also expresses his feelings by making his glow brighter or dimmer in the sky. ஸ்கைல வந்து அது பிரைட் ஆகி டிம் ஆகி அதோட டிஃபரன்ஸ் காட்டியுமே அம்மாக்கு புரிய வைக்கலாம். मान लीजिए कि चांद का एक मित्र है जो देख नहीं सकता. இப்ப நம்ம வந்து இமேஜின் பண்ணணும், அதாவது மான்லிக்கேனால என்னது இமேஜின் பண்ணணும். என்ன லீஜியனா இமேஜின் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு மூணுக்கு, ஃப்ரெண்டால என்ன பார்க்க முடியாது, ஆனா தேக் நஹி சக்தா பார்க்க முடியாது. அப்போ चांद उसे अपने बदलते हुए आकार के बारे में कैसे समझाएगा. அப்ப மூன் வந்து அதோட ஃப்ரெண்டுக்கு அதோட சேஞ்சிங் ஷேப்பை பத்தி எப்படி சொல்லும். ஏன்னா சேஞ்சிங் ஷேப் இப்ப நம்ம வந்து வானத்தை பாக்குறோம், திடீர்னு மூன் வந்து சின்னதா இருக்கு, பெருசா இருக்கு, ஃபுல்லா இருக்கு, சில டைம் ஹாஃப் பிரையா இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்த உடனே தெரியுது. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பார்க்க முடியாது இல்லையா. அப்ப அது வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு எப்படி புரிய வைக்கும். चांद अपने मित्र को बताएगा, जैसे एक रोटी होती है, कभी पूरी गोल पूर्णिमा, कभी आधी अर्ध चंद्र, कभी थोड़ी से पतली अमावस्या के करीब. वह उसे हाथ के स्पर्श से भी समझा सकता है, बड़ा गोला, आधा गोला, पतला टुकड़ा. சோ அது என்ன சொல்லுவோம், சப்போஸ் வந்து ஃப்ரெண்டுக்கு பார்க்க முடியலன்றதுனால ஃபர்ஸ்ட் திங்க் ஆஃப் ஒரு ரொட்டி இல்ல சப்பாத்தி மாதிரி நினைச்சுக்கோ. அது ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஃபுல் மூணா இருப்பேன், நானு கம்ப்ளீட்லி ஃபுல்லா இருப்பேன். சம்டைம்ஸ் ஹாஃப் சப்பாத்தி சாப்பிடுவோம், நம்ம ஹாஃபா இருக்கும் போது நான் ஹாஃப் மூணா இருப்பேன். சம்டைம்ஸ் ஜஸ்ட் தின் சில்வர் லைன், அதாவது நியூ மூன், அப்பதான் நான் வந்து பிறை நிலவா அப்பதான் வளர ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கும். கெஸ் த ரிடில். ரிடில்னா என்னது, பசில்ஸ் மாதிரி. இப்போ வந்து நமக்கு ஒரு க்ளூ கொடுப்பாங்க, அதை வச்சு நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா பாப்போம். तन है मेरा हरा भरा, रस से रहता सदा भरा, भीतर से मुंह में लाल प्यास बुझाकर पूछूं हाल. அதாவது தன்னா என்னோட பாடி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஹரபரா கிரீன் அண்ட் லஷ், செமையா இருப்பேன் நான் பாக்குறதுக்கு, கிரீன் கலர்ல, ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் ஜூஸியா இருப்பேன். அதே மாதிரி பீட்டர்னா இன்சைட்ல நான் லால் ரெட் கலர்ல இருப்பேன். இதுவே வெளியில வந்து நான் எப்படி இருப்பேன்னா, நான் வந்து எதுக்காக மெயினா யூஸ் ஆகுறேன்னா, ஐ குவென்ச் யுவர் thirstனா என்னது, thirsty அப்படின்னா தாகம், உங்க தாகத்தை நான் தணிப்பேன். நான் யாரா இருக்க முடியும்னு கேக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? தர்பூஸ் நீங்க சொல்லுவோம் இல்லையா, வாட்டர்மெலன். தட் இஸ் ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, செகண்ட் ரிடில். हम दोनों है पक्के मित्र, करते रहते काम विचित्र, 5 सेवक है साथ, लेकिन करते कभी ने बात. அதாவது ஹம் தோனோ, நாங்க ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம், மித்திர மாதிரி இருப்போம். ஆல்வேஸ் நாங்க வந்து ஒர்க் வந்து சேர்த்துதான் பண்ணுவோம். எங்களுக்கு 5 சர்வன்ட்ஸ் இருக்காங்க, ஆளுக்கு 5 சர்வன்ட் இருக்காங்க. ஆனா அவங்க நெவர் ஸ்பீக், அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க அந்த 5 சர்வன்ட்ஸும். நாங்க யாரு, हमारे दोनों हाथ. ஹாத்னா என்னது, ஹாத்னா ஹேண்ட்ஸ். இப்ப நம்ம ஹேண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 2 ஹேண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கு, ஒவ்வொரு ஹேண்ட்ஸ்லயும் 5 ஃபிங்கர்ஸ் இருக்காங்க. அவங்கதான் அவங்க சொன்ன சர்வன்ட்ஸ். प्रत्येक में 5 उंगलियां. பிரத்யேகன்றது வந்து ஈச்ல என்ன இருக்கு, 5, அதாவது 5. உங்கலியான்றது வந்து என்னது, ஃபிங்கர்ஸ். ஒவ்வொரு கையிலயும் எனக்கு 5 ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல, அதுதான் சர்வன்ட்ஸ் சொல்றாங்க. आज हमने क्या सीखा, इनके मैंने पढ़ो. चांद मार दुकानदार और दर्जी के सम्मान पूरे किए. சோ அவங்களோட டயலாக்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா, சம்பா. அவங்களோட டயலாக் யாராவது, சாந்து அம்மா, இல்லாட்டி அந்த துகான்தார், அந்த ஷாப்கீப்பர், தார்சி, அந்த டெய்லர், அவங்களோட எல்லாத்தோட கான்வர்சேஷன்ஸும் படிச்சோம். कल्पना वे गेर मौखिक संचार पर सोचा. சோ நம்ம இமேஜினேஷன் எல்லாம் வச்சு நம்ம சில ஆன்சர்ஸும் சொன்னோம். இந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி பண்ணிப்போம், அந்த சிச்சுவேஷன்ல எப்படி பண்ணிப்போம், நிறைய சிச்சுவேஷன். चांद सूरज व
ग्रहण पर आगे शोध करने के सुझाव पाए. சோ நம்ம சன் மூணு பத்தி மட்டும் படிக்காம சன்னா இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன கேட்டிருக்கோம், அதோட எக்லிப்சஸ், ஃபேசஸ் அது எல்லாமே படிச்சோம். दो मजेदार पहेलियां जाइए. அதாவது ரெண்டு ரிடில்ஸுமே ஃபன்னான நல்ல திங்க் பண்ண மாதிரி ரெண்டு ரிடில்ஸுமே படிச்சோம். அழுதா चांद का कुत्ता एपिसोड फुल्ला कंप्लीट ஆயிடுச்சு. So for future videos please do subscribe our channel Comstar Academy. Thank you friends. See you in the next video.